நான் ரீசெண்டாக தாய் கலவின்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் கருத்து சொல்லு அப்படின்னு வந்து என் நாக்கு துடிக்குது. ஸோ மை கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங். டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன், கண்டிப்பாக நான் ஃபெமினிசம் பேச போகிறது இல்லை. தாய்க்கிழவி படத்தில் வந்து நிறைய விஷயம் நிறைய நல்லா இருக்குது. எல்லாருமே வந்து செமையாக நடிச்சிருக்காங்க. டைரக்டர் வந்து நிறைய சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. அதில் நான் கருத்து சொல்ல துடிக்கும் சில விஷயங்கள் மட்டும் நம்ம எப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு த வே தே ஷோட் மென். இது வரைக்கும் நான் பார்த்த நிறைய படத்தில் வந்து ஆண்கள் வந்து அவங்க தப்பை அட்மிட் பண்ணாலும் ஆனால் உன் மேலேயும் தான் தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பெண்களையும் பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுவாங்க. அந்த மாதிரி தான் ஆண்கள் வந்து அவங்களோட தப்பையோ இல்லை அவங்களோட இயலாமையோ அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இந்த படத்தில் அவங்க காட்டியிருக்கிற ஆண்கள் இருக்காங்க இல்லையா, இந்த படத்தில் வர ஆண்கள் கேரக்டர்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, பேசிக் நாலேஜே இருக்காது, படிச்சிருக்கவும் மாட்டாங்க, எப்படி ஒருத்தங்கிட்ட பேசணும் அப்படின்னு தெரியாது, எப்படி வந்து உமனை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது, பேசிக்காகவே எந்த விஷயமுமே தெரியாமல் தான் வந்து இருப்பாங்க. ஆனாலும் அவங்க எப்படி பேசுவாங்க, வீரமா இதுக்கு எடுத்தாலும் கை நீட்டிட்டு நான் தான் பெரிய இவன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. இந்த மாதிரியான ஆண்களை வந்து சுட்டி காட்டியதற்காக டைரக்டருக்கு ஒரு நன்றி. இந்த கேரக்டர் எல்லாமே வந்து படத்தை வந்து ஒரு காமெடியாக கொண்டு போகிறதுக்கும் நல்லா என்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்காகவும் தான் டைரக்டர் வச்சுருக்காங்கங்கிறது எனக்கு புரியுது. இருந்தாலும் ஏன் நான் இப்போ வந்து இந்த மாதிரி ஆண்களையும் காட்டினதுக்கு நன்றி அப்படின்னு ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருக்கேன்னா, இது வரைக்கும் நான் பார்த்த படத்தில், அதாவது ஜென்சி வந்து ஹிட்டு செமையாக இருக்குது அப்படின்னு கொண்டாடுகின்ற படத்துகளில் படம் ஃபுல்லாக ஹீரோ வந்து எதையோ பண்ணிகிட்டு இருப்பான், ரொம்ப கேவலமாக நடந்துப்பான், டாக்ஸிக்காக இருப்பான், ஒன்றும் தெரியாது, எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு தெரியாது, எப்படி உமன் ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. ஆனால் எண்டில் வந்து ஒரு எமோஷ்னல் சென்டிமெண்ட்டான சீனை வச்சுட்டு நான் நல்லவன், நான் ஹீரோ அப்படின்னு காட்டி முடிச்சிருவாங்க. இந்த படத்தையும் வந்து சென்சி பீப்புள் கொண்டாடுறாங்க, ஹீரோடா, மாசுடா, கெத்துடா அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி படங்கள் எடுக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி ஆண்களை காட்டணும்னு நினச்சதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் இதெல்லாம் ஒரு காமெடியான கேரக்டர்ஸ்ன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ நான் வந்து மெயினான பவுனுத்தாய் கேரக்டருக்கு வரேன். இவங்க வந்து சண்டே ஆனால் வந்து ஒரு ஜாலியாக அவங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு படத்துக்கு போயிட்டு பீச்சுக்கு போயிட்டு அந்த மாதிரி ஜாலியாக இருக்காங்க. அது பார்க்கவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். பவுனுத்தாய் வந்து வயசானக்கப்புறம் தான் சண்டேஸ் ஆனால் இப்படி ஊர் சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அவங்களோட யங் ஏஜில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நிறைய காய் சுமந்து தான் அவங்களுக்கு வந்து இந்த நரம்பு வந்து பிளாக்கே ஆச்சுன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இத்தனைக்கும் அவங்களோட யங் ஏஜில் 3 பசங்க, ஒரு பொண்ணு, அது புருஷனும் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவ் கிடையாது, வேறு நிறைய கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்குது. இவங்க எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்தி வச்சு அது அவங்க வயசானக்கப்புறம் ஏதோ ஒரே ஒரு நாள், வாரத்தில் ஒரே ஒரு நாள் ஜாலியாக இருக்காங்க. இதில் வந்து ஒரு உமன் எப்படி தனியாக கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்தி குழந்தைகளை செட்டில் பண்ணி அவங்க எப்படி அவங்களோட சொத்தெல்லாம் சேர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்காங்கங்கிறத காட்டுறாங்க. இது ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டான படம் தான். இதில் உமன் மட்டும் கற்றுக்க வேண்டியவங்க கிடையாது, மென்னும் தான். உமன் தனியாக இண்டிபெண்ட்டாக ஸ்ட்ராங்காக இருந்தால் எவ்வளோ விஷயத்த பண்ண முடியுது. இதுவே ஒரு மேன், அவங்க கூட வாழ்கிற மேன் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தால் நிறைய விஷயத்த சாதிக்க முடியும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ உமன் எம்பவர்மெண்ட் படம், இட் இஸ் அ ஃபேமிலி எம்பவர்மெண்ட் படம்.